ஹாய், வெல்கம் டு தவேஷ் கிச்சன்ஸ். நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து சேமியாவில் வந்து நிறையவே வந்து பார்த்திங்கன்னா உப்புமா பண்ணி பார்த்துருக்கோம். நார்மலாக வந்து அந்த வதக்கிட்டு வெங்காயம் தக்காளிலாம் போட்டு நம்ம பண்ணியிருக்கோம். பிரியாணி டைப்பில் நம்ம பண்ணதில்லை. என்னோடய வீடியோவில் வந்து உங்களுக்கு பிரியாணி டைப்பில் நான் பண்ணி காமிக்கிறேன். நான் எந்த மெத்தடில் பண்ணுறேன்னு பாருங்கள். அந்த மெத்தடில் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேமியா பிரியாணிக்கு நம்ம தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். இது நான் வந்து சேமியா வந்து ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். வெங்காயம் ஒரு சிறுவா அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு 3 வெங்காயம் போதும். தக்காளி ஒரு 2 தக்காளி, கொத்தமல்லி 2 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு தேவையான அளவு, நெய் தேவையான அளவு, பட்டை லவங்கம் கிராம்பு எல்லாம் சும்மா 2 எடுத்துக்கிட்டால் போதும். புதினாவும் வந்து நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் அலசி வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு, தயிர் தேவையான அளவு, நம்ம சில்லி பவுடர் தான் எடுத்துருக்கோம். தேவையான அளவுக்கு நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு அகலமான பாத்திரம் வச்சுருக்கேன். இது குக்கரில் நம்ம பண்ணாலும் அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. எண்ணெய் வந்து நம்ம தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம். நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். நெய் வந்து நான் 1 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். நல்லா வந்து சூடாயிடுச்சு எண்ணெய். இதில் வந்து நம்ம பட்டை லவங்கம் ஏலக்காய் அதெல்லாம் வந்து நம்ம போட்டுடலாம். நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட நான் வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் வதக்கிறதுக்கு கொஞ்சமாக நான் உப்பு போடுறேன். நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இது கூட நான் வந்து 2 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கிறேன். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 ஸ்பூன் போடுறேன். நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுருக்கோம்னா, இது கூட நம்ம தக்காளி போட்டுக்கலாம். நல்லா சிறுவா அரிஞ்சு வச்சுக்கோங்க. நல்லா கொஞ்சம் கலர் விட்டுருங்க. இந்த தக்காளியெல்லாம் கொஞ்சம் வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு போதும். இது கூட நான் வந்து தயிர் ஊற்றிக்கிறேன். தயிர் வந்து ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கிட்டா போதும். இது கூட நம்ம சில்லி பவுடர். இது வந்து நம்ம நார்மல் சில்லி பவுடர் கிடையாது, காஷ்மீர் சில்லி பவுட்ரு. அதனால 2 ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டாச்சு. நம்ம வெங்காயம் வதக்கும் போது நம்ம கொஞ்சமாக தான் உப்பு போட்டோம். இப்போ நான் ஒன்று 1/2 ஸ்பூனு உப்பு போட்டுக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுருங்க. இது கூட நம்ம கொத்தமல்லியும் புதினா நல்லா அலசிட்டு போட்டுக்குங்க. நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 2 பேக்கெட்டு சேமியா எடுத்துருக்கிறேன். 1/2 கிலோ அந்த சேமியாவோட குவான்டிட்டி. நம்ம ஒரு கிளாஸு 1 நான் வந்து 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். கலரி விட்டுட்டு இந்த சேமியாக்கெலாம் வந்து ரொம்ப தண்ணி பிடிக்காது. இதில் உப்பு காரெல்லாம் சரியாக இருக்கான்னு நம்ம பார்த்துக்கலாம். எனக்கு சரியாக இருக்குது. இதில் வந்து தண்ணி கொதிச்ச பிறகு தான் நம்ம சேமியா போடணும்னு கிடையாது. இப்போயே நம்ம சேமியா போட்டுடலாம். நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப வந்து கலரே தூள் ஆக்கிடக்கூடாது. கொஞ்சம் நல்லாவே அப்படியே வந்து லேசான அந்த தண்ணி மேலே படுற மாதிரி கொஞ்சம் கலர்னா போதும். சேமியாக்கு வந்து நம்ம விசில் தேவையில்லை. நார்மலாக வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம பிரியாணிக்கு தான் நம்ம விசில் போட்டு எடுத்துப்போம். இதுக்கு வந்து ஆவிலே வெந்துடும். நம்ம ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம். நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். தண்ணிக்கும் அந்த சேமியாவுக்கும் கரெக்டாகவே வந்திருக்கு. இதை நம்ம வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இது பிளேட்டில் நம்ம மாற்றிக்கிட்டோம். இதை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. இது வந்து நம்ம கறி போட்டு நம்ம செஞ்சாதான் பிரியாணியாக இருக்கும். இது கறி போடாமலே சும்மா பிரியாணியே வேறு லெவலில் இருக்குது. என்னோட மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டிங்கும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.